வெல்கம் பேக் டு ஜிம் போதை. இன்னைக்கு நம்ம வேற லெவலான வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த ஓட்டிங் டாப் 5 பாடி பில்டர்ஸை பத்தி தான் நம்ம லாஸ்ட் வீக் ஓட்டிங் எடுத்தோம். 185 பேர் அதுக்கு ஓட் பண்ணிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணதான் நமக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு தோணும். இந்த லிஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்புறேன். வாங்க டாப் 5 பாடி பில்டர்ஸ் யாரெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோன்றத 5ல இருந்து 1 வரைக்கும் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5ல இருக்கிறது டோரேன் யாட்ஸ். இவரோட நிக் நேம் தி ஷேடோ. இவர் 6 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா பிளேஸ் பண்ணிருக்காரு. 1992ல இருந்து 1995 வரைக்கும் 6 தடவை டைட்டில தக்க வச்சிருக்காரு. வேற லெவலான பாடி பில்டருங்க. இவர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவரோட மசில் டென்சிட்டி, அது இல்லாம பேக் போஸ் வேற லெவல அல்டிமேட்டா இருக்கும். இவர் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட மனசுலயும் இருக்கிற ஒரு மனுஷன் தான் ஜெய் கட்லர். 4 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது இல்லாம இவர் எதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, ரோனி கோல்மனுக்கு டஃப் கொடுத்த ஒரே மனுஷன் ஜெய் கட்லர் தான். கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மசில் சைஸ், அது இல்லாம ஒவ்வொரு மசிலும் யூனிக்கா இருக்கும். இவரோட பாடி கண்டிஷன் எல்லாமே வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ரோனி கோல்மனுக்கு டஃப் கொடுத்த ஒரே மனுஷன் இவர் தான். அது இவர் ஏன் 4th வச்சிருக்கின்றது நம்ம போக போக அடுத்தடுத்த கவுண்ட்ல இருக்கிறனால உங்களுக்கு தெரியும். 3rd பிளேஸ்ல இருக்கிறது பில் ஹெல்த். இவர் யாருன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வரைக்கும் இவர் இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாவை இவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. 2021ல இருந்து 2017 வரை கேப்பே விடாம ஃபில் பண்ணி வச்சிருக்க மனுஷன் தான் பில் ஹெல்த். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ட் மசில் குவாலிட்டிங்க. இவரோட மசில் லைனிங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அதனாலவே இவர் 7 வருஷம் டைட்டில் ஹோல்ட். இவரோட நிக் நேம் தி கிஃப்ட் அப்படின்னா இவரை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கூப்பிடுவாங்க. இது யாருக்கு தெரியும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா லைக்க போட்டு தெரியப்படுத்துங்க. பண்ணி வச்சிருக்க இந்த டாப் 3 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இவ்வளவு தூரம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது அடுத்து வரப்போறாரான்றத கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, பார்த்துடலாம். அடுத்து தி ரோனி கோல்மன், தி போலீஸ் ஆபீசர் தான் நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்காரு. வேர்ல்டுலயே 8 டைம் சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வச்ச ஒரே மனுஷன் மிஸ்டர் ஒலிம்பியாவை கதி கலங்க வச்ச ஒரே மனுஷன் இவர் தான். இவருக்கு ஏன் நம்ம 2nd பிளேஸ் கொடுத்துருக்கோன்றத 1st பிளேஸ்ல நான் உங்களுக்கு சொல்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவர் ரோனி கோல்மன் யாரு, இவரோட நிக் நேம் எல்லாரும் செல்லமா கூப்பிடுறது எப்படின்னா லைட் வெயிட் பேபி. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேபி, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா. ஓகே, நம்பர் 1ல இருக்கிறது யாரு? கரெக்டுங்க, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் தான் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்டா வச்சிருக்கோம். அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேரோட யூனிக் ஐகானிக்கான ஃப்ரேம் பாடியும் சரி, அவரோட ஃபேஸ் வேல்யூ மல்டிமீடியாலையும் சரி, சினிஃபில்லையும் சரி, வேற லெவலான கலக்கின பாடி பில்டிங்கா எல்லாருக்கும் தெரிய வச்ச ஒரே ஆளுதான் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர். இவர்னால மட்டும்தான் பாடி பில்டிங் நம்ம அவளுக்கு ரீச் ஆச்சு. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பாடி பில்டிங் மேல ஒரு கிரஷ் உருவாக்குனது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் தான். இவர் இல்லாத போட்டோ எங்கேயுமே இருக்காது, எந்த ஜிம்லயும் இருக்காது. நானும் பார்த்ததில்ல. அப்படி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் அவரோட பெரிய ஃபேனுங்க. அதனால மட்டும் இவரை 1st பிளேஸ்ல வைக்கல. இவர் வந்த விதம் அப்படி. வேர்ல்டு வார்ல கஷ்டப்பட்டு சொத்துக்கு வழி இல்லாம அவ்வளவு தூரத்துல கஷ்டப்பட்டு வாழ்றதா சாவறதான் இருந்த ஒரு பர்சனு இப்ப வேர்ல்டே தூக்கி தலையில வச்சு அர்னால்ட் கிளாசிக்ன்ற ஒரு காம்படிஷனையே பில்ட் பண்ணி அந்த வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்த பர்சன் தான் இவரு. இவருக்கு 1st பிளேஸ் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட் பண்ண இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட பாடி பில்டர் ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பின் பண்ணுங்க. பாய், நான் உங்கள் விக்கி.